அத்தியாயம் 70. சூரத்துல் மாரிஜ். உயர்வழிகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, நிகழக்கூடிய வேதனை பற்றி கேட்கக்கூடியவன் எப்பொழுது வருமென பரிகசிக்கும் நோக்குடன் கேட்கின்றான். நிராகரிப்போருக்கு அது நிகழும் சமயத்தில் அதனைத் தடுத்துவிடக்கூடியவர் எவருமில்லை. உயர் வழிகளுடைய அல்லாவிடமிருந்து அது சம்பவிக்கும். மலக்குகளும் ஜிப்ரீலும் அல்லாவாகிய அவன் பக்கம் ஒரு நாளில் உயர்ந்து செல்வார்கள். அதன் அளவு 50,000 வருடங்களாகும். நபியே, நீர் அழகான பொறுமையாக பொறுத்திருப்பீராக. நிச்சயமாக அவர்கள் நிகழக்கூடிய அதனை வெகுதூரமாகக் காண்கின்றனர். நாமோ அதனை மிகச் சமீபமானதாகக் காண்கின்றோம். வானம் பழுக்கக் காய்ந்த செம்பை போல் ஆகும் நாளில், இன்னும் மலைகள் சாயம் ஏற்றப்பட்ட பஞ்சை போன்று ஆகும் நாளில் அது நிகழும். அன்றியும் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனைப் பற்றி விசாரித்துக் கேட்க மாட்டான். அவர்கள் தங்களின் நண்பர்களுக்கு காண்பிக்கப்படுவர். எனினும் ஒருவர் மற்றவரைப் பற்றி கேட்டுக் கொள்ள மாட்டார். ஒருவரை ஒருவர் அறியாதவர் போன்று வெருண்டோடுவார். அந்நாளுடைய வேதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள குற்றவாளி தன்னுடைய மக்களை ஈடாகக் கொடுக்க விரும்புவான். தன் மனைவியையும் தன் சகோதரனையும் தன்னை அரவணைத்து வந்த தன் உறவினர்களையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாகக் கொடுத்து பின்னர் அது அவனைக் காப்பாற்றிக் கொள்ளும் என்று விரும்புவான். ஆனால் அது நடைபெறுவது அல்ல. ஏனெனில் நிச்சயமாக அது கொழுந்து விட்டெரியும் நரகத்தின் நெருப்பாகும். அது தலையின் தோலை எரித்து கழற்றி விடக்கூடியதாகும். புறமுதுகிட்டுச் சென்று புறக்கணித்தோரையும் அது அழைக்கும். பொருளை சேமித்து அதனைச் செலவு செய்யாது பாதுகாத்து வந்தோரையும் தன்னிடம் அழைக்கும். நிச்சயமாக மனிதன் பேராசை கொண்ட மிக்க பதட்டக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். ஏனென்றால் அவனை ஒரு தீமை தொட்டுவிட்டால் திடுக்கிட்டு பதறுகிறவனாக, இன்னும் அவனை யாதொரு நன்மை தொட்டுவிட்டால் அதனை பிறருக்கு வழங்காது தடுத்துக் கொள்கிறவனாக இருக்கிறான். தொழுகையாளிகளைத் தவிர. அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்கள் தங்கள் ஐவேளை தொழுகையின் மீது நிரந்தரமானவர்கள், தவறாது தொழுபவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்களுடைய செல்வங்களில் நிர்ணயிக்கப்பட்ட பங்குண்டு. யாசித்து கேட்பவருக்கும் வெட்கித்து கேட்காதவருக்கும் உண்டு. இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் கூலி கொடுக்கும் மறுமை நாளை உண்மைப்படுத்துகின்றனர். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்கள் இரட்சகனின் வேதனையை அவர்கள் பயந்தோராவர். ஏனென்றால் நிச்சயமாக தங்கள் இரட்சகனின் வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியதன்று என்பதை அவர்கள் நன்கறிவார்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்கள் தங்கள் வெட்கத்தலங்கீழ பாதுகாக்கக்கூடியவர்கள். தங்கள் மனைவியரிடத்திலும் தங்கள் வலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடத்திலும் தவிர அப்போது நிச்சயமாக அவர்கள் நிந்திக்கப்பட்டவர்களைவர். ஆகவே எவராவது இதற்கப்பால் தவறான வழியில் அனுபவிக்கத் தேடினால் அத்தகையோரவர்கள் தாம் வரம்பு மீறியவர்களாவர். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களின் அமானிதங்களையும் தாங்கள் செய்த வாக்குறுதியையும் பேணிக் கொள்கின்றவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களுடைய சாட்சியங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கின்றவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்கள் தொழுகையின் மீது அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய முறைகளைப் பேணிப் பாதுகாத்துக் கொள்வார்கள். மேற்கூறப்பட்ட தகுதிகளுடைய அவர்கள் சுவனங்களில் மிக்க கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நபியே, நிராகரிப்போருக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் உம்மைச் சுற்றி ஓடி வருகின்றனர். வலப்புறமிருந்தும் இடப்புறமிருந்தும் கூட்டங்கூட்டமாக ஓடி வருகின்றனர். அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் அருட்கொடையுடைய சுவனத்தில் பிரவேசிக்கப்படுவதை ஆசிக்கின்றானா? அது ஒருபோதுமில்லை. நிச்சயமாக நாம் அவர்கள் அறிந்திருப்பதிலிருந்தே அவர்களை படைத்திருக்கின்றோம். கிழக்கு திசைகள் இன்னும் மேற்கு திசைகளின் இரட்சகன் மீது நான் சத்தியம் செய்கிறேன். நிச்சயமாக நாம் நம் இஷ்டப்படிச் செய்ய ஆற்றலுடையோர், அதாவது
அவர்களை விட மிகச் சிறந்தவர்களே அவர்களுக்கு பகரமாக மாற்றி விடுவதன் மீது ஆற்றலுடையோராவோம். இதில் நாம் தோற்கடிக்கப்படுவோர் அல்லர். ஆகவே நபியே, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை வீண் காரியங்களில் மூழ்கியும் விளையாடிக் கொண்டுமிருக்கவும் அவர்களை நீர்விட்டு விடுவீராக. இணை வைப்போர் நடப்பட்டவைகளான சிலைகளின் பால் விரைந்து செல்பவர்களைப் போன்று மண்ணறைகளிலிருந்து விரைந்தவர்களாக அவர்கள் வெளியேறி வரும் நாள். அவர்களுடைய பார்வை கீழ்நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களைச் சூழ்ந்து கொள்ளும். நபியே, அது அவர்கள் வாக்களிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களே அத்தகைய நாளாகும்.